அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? பாதி கை உயரவே இல்லையே. நம்பி சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நம்ம கூட இருக்கும் பொழுது நம்ம தேவ தூதர்களை விட மேலானவர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாம் கண்களை மூடி கர்த்தர் இந்த காலை வேளையிலே நம்மோடு கூட பேசும்படி அவர் ஆயத்தமா இருக்கிறார். ஆகவே நம் தலைகளை தாழ்த்தி கர்த்தருடைய சமூகத்தில், தேவனே உம்மை நாங்கள் நோக்கி பார்க்கிறோம். உம்முடைய கிருபை, உம்முடைய இரக்கம், இந்த தயவு எங்களை ஆளுகை செய்யட்டும். இந்த நாளிலும் எங்களை தரை மட்டும் தாழ்த்துகிறோம், உம்மை உயர்த்துகிறோம். தேவன் நீர் உயர்ந்திருப்பீராக. உடைய பிரசன்னத்தினால் எங்களை மூடிக்கொள்ளுவீராக. இந்த நாளில் எங்களோடு கூட பேசுங்கப்பா. இந்த நாளில் எங்களோடு கூட இடைப்படுங்க ஆண்டவரே. கர்த்தர் செய்கிற கிருபைக்காக நன்றி. வானம் திறந்து கர்த்தர் நீர் எங்களை ஆசீர்வதிங்க. வெறுமையாய் நாங்கள் வந்தபடி போகாதபடி கர்த்தாவே அநேக ஆசீர்வாதங்களை பெற்று செல்ல கர்த்தர் கிருபை தாங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த கொரோனா காலத்துல ஆண்டவர் என்னை ஒரு பாடல் எழுதும்படி செய்தார். அதுக்கு முன்னாடி நான் எழுதியிருக்கேன், ஆனா நான் ரிலீஸ் பண்ணல. எதுவுமே கூச்சப்பட்டுட்டு யாராவது பெருமையா நினைப்பாங்க, ஏதாவது தப்பா நினைப்பாங்கன்னு சொல்லிட்டு என்ன பண்ணேன், எதுவுமே ரிலீஸ் பண்ணாம இருந்தேன். ஆனா கொரோனாவுக்காக ஒரு சாங் எழுதும்படி ஆண்டவர் எனக்கு ஏவி கொண்டே இருந்தார். ஆகவே நான் ஆண்டவருடைய சமூகத்தில் உட்கார்ந்து அது ஒரு ஜபத்தை போலவே அந்த பாடல் அமைந்தது. அது அநேகர் அதை கேட்டு தன்னுடைய ஜபத்திலே அதை உபயோகப்படுத்த ஏதுவா இருந்தது. நீங்க யூடியூப்ல போய் விஜய் சேவியர் அப்படின்னு சொல்லி போட்டீங்கன்னா, இல்ல ஜீசஸ் ஹீல்ஸ், என்னுடைய மினிஸ்ட்ரி பேர் வந்து இயேசு சுகப்படுத்துகிறார், ஜீசஸ் ஹீல்ஸ்ன்னு சொல்லிட்டு நீங்க போட்டீங்கனாலும் என்னுடைய சாங் அதுல வரும். இன்னும் அநேக சாங் வரிசையாக கொடுத்துருக்குறோம். அதுவும் வருகிற நாட்களிலே ரிலீஸ் ஆகும். அதற்காகவும் நீங்க ப்ரேயர் பண்ணிக்கொள்ளுங்க. எத்தனை பேர் எனக்காக ப்ரேயர் பண்ணுவீங்க? சரி, ட்ராக் ஒர்க் ஆகல, ட்ராக் இல்லாம நான் பாடுறேன், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. அல்லேலூயா. மனமிரங்கும் என் தெய்வமே, இறங்கும் மனதினார் வாதை நீங்குமே. மனமிரங்கும் என் தெய்வமே, இறங்கும் மனதினார் வாதை நீங்குமே. அறிவின் உச்சத்தில் ஜெகநாதனே, யாரும் இல்லை வேண்டுமே. இரவிலே நான் ஆயத்தமே, தண்ணீர் இறங்கிட்டமே. மனதிலும் இரவும் மனதினால் மாறிடுமே. பாதைகள் விலகுமே, இறங்கிய
எத்தனை பேருக்கு வார்த்தைகள் புரிஞ்சுதா பாடுறது? ஹல்லேலூயா. ஆண்டவர் தான் பரம வைத்தியர். அவர் இறங்கி வந்தால் எந்த ஒரு வாதையும் இந்த தேசத்திலே இருக்காது. ஹல்லேலூயா. சரி, நம்முடைய செய்திக்குள்ளாக நம்ம கடந்து செல்வோம். இன்று நம்முடைய தியானத்திற்காக தெய்வம் தந்த வசனம் 2 நாளாகமம் 14வது அதிகாரம், அதிலே 9 முதல் 12 வரை உள்ள வசனத்தை நாம் வாசிப்போம். 2 நாளாகமம் 14வது அதிகாரம் 9ஆம் வசனம் முதல் 12ஆம் வசனம் வரை. அவர்களுக்கு விரோதமாக எத்தியோப்பியனாகிய சேரா 10 லட்சம் பேர்கள் சேர்ந்த சேனையோடும் 300 ரதங்களோடும் புறப்பட்டு மரேசா மட்டும் வந்தான். அப்பொழுது ஆசா அவனுக்கு எதிராக புறப்பட்டான். மரேசாவுக்கு அடுத்த செப்பத்தா என்னும் பள்ளத்தாக்கில் யுத்தத்திற்கு அணிவகுத்து நின்றார்கள். ஆசா தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, கர்த்தாவே, பலமுள்ளவனுக்கு ஆகிலும் பலனற்றவனுக்கு ஆகிலும் உதவி செய்கிறது உமக்கு லேசான காரியம். எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, எங்களுக்கு துணை நில்லும். உம்மை சார்ந்து உம்முடைய நாமத்தில் ஏராளமான இந்த கூட்டத்திற்கு எதிராக வந்தோம். கர்த்தாவே, நீர் எங்கள் தேவன், மனுஷன் உம்மை மேற்கொள்ள விடாதேயும் என்றான். அப்பொழுது கர்த்தர் அந்த எத்தியோப்பியரை ஆசாவுக்கும் யூதாவுக்கும் முன்பாக முறிய அடித்ததினால் எத்தியோப்பியர் ஓடி போனார்கள். நல்ல கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த சம்பவத்துல பாத்தீங்கன்னா ஆசாவுக்கு எதிராக எத்தியோப்பியர்கள் 10 லட்சம் பேர் வராங்க. எத்தனை பேரு? ஒருத்தர் 2 பேர் இல்ல, 10 லட்சம் பேர் வராங்க. 300 ரதங்கள் வருகிறது. ஆனா அந்த நேரத்துல ஆசா என்ன பண்ணல? பயப்படல, கலங்கி திகைத்து போகல. என்ன செய்யறான்? தேவனாகிய கர்த்தரிடத்துல போய் வேண்டுதல் செய்ய, ஆண்டவரே, நீ பலம் உள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும் உதவி செய்கிறது உனக்கு எப்படிப்பட்ட காரியம்? லேசான காரியம். மனுஷர்கள் எங்களை மேற்கொள்ள விடாது இருக்கு ஆண்டவரே அப்படின்னு சொன்ன உடனே ஆண்டவர் என்ன பண்றாரு? அவங்களுக்குள்ள கொஞ்சம் பேர் தான் இருந்தாங்க, ஆனா அவங்களுக்குள்ள ஆண்டவர் பெரிய பலனை கொடுத்தார். 10 லட்சம் பேர் 300 ரதங்களையும் அவர்கள் என்ன பண்ணாங்க? முறியடித்ததினால் ஆசா என்கிற சின்ன மனுஷர் கூட்டத்தை பார்த்து எத்தியோப்பியர்கள் என்ன பண்ணாங்க? ஓடி போனார்கள். எல்லாம் பக்கத்துல பார்த்து சொல்லுங்களேன். உன் வாழ்க்கையில பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, வெக்கப்படாம. உன் வாழ்க்கையில உனக்கு உதவி செய்வது ஆண்டவருக்கு லேசான காரியம். ஹல்லேலூயா. நல்ல கரங்களை சேர்த்து சொல்லுங்களேன். எத்தனை பேர் உற்சாகமா இருக்கிறீங்க? தூங்குறவங்கள ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் நமக்கு உதவி செய்வது லேசான காரியம். நம்ம வாழ்க்கையில எவ்வளவு பெரிய சூழ்நிலைகள் இருக்கலாம், எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் வரலாம், எத்தனையோ பாதைகளிலே நம்ம கடந்து வரலாம். ஆனா ஆண்டவர் நமக்கு உதவி செய்வது அவருடைய பார்வை நமக்கு அது எப்படி இருக்கும்? பெரிய மலையை போலதான் இருக்கும். ஆனா ஆண்டவருடைய பார்வையில லேசான காரியம். பலம் உள்ளவனா இருந்தாலும் சரி, பெரிய WWFல இருக்கிற பயில்வான்களை போல இருந்தாலும் சரி, அவனுக்கும் ஆண்டவரால உதவி செய்ய முடியும். சப்பானி போல ஒண்ணுமே இல்லாத மெலிந்து போய் இருக்கிறவனுக்கும் ஆண்டவர் என்ன செய்ய முடியும்? உதவி செய்ய முடியும். ஹல்லேலூயா. அவருக்கு உதவி செய்வது லேசான காரியம். ஆகவே
இந்த நாளில கர்த்தர் நம்மோடு கூட இந்த வார்த்தை நிமித்தமாய் ஆண்டவர் பேசுகிறார். உங்க சபைக்கு இன்னைக்கு என்ன விசேஷமான நாள் சொல்லுங்க? ஆண்டு விழா. அல்லேலூயா. எத்தனை வருஷம் முடியுது? 13 வருடம் முடிந்து 14வது வருஷத்துக்குள்ள வெளியில போய் சொன்னீங்க என்ன பண்ணுவாங்க? எல்லாம் ஆச்சரியம். அவ்வளவு வருஷம் ஆயிடுச்சு. ஆண்டவருக்கு அது லேசான காரியம். அல்லேலூயா. 50 வருடங்கள் தாண்டி போனாலும், ஆண்டவர் வருகை மாத்திரம் போனாலும் ஆண்டவருக்கு லேசான காரியம். அல்லேலூயா. லேசான காரியம் எதுவும் லேசான காரியம், லேசான காரியம் எதுவும் லேசான காரியம். உள்ளவன் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில வேதத்துல பாத்தீங்கன்னா ஆதியாகமம் முதல் வெளிப்படுத்தல் வரைக்கும் அநேக காரியங்களை அவர் செய்திருக்கிறார், அநேக அற்புதங்களை செய்திருக்கிறார், அநேக காரியங்களை அவர் எளிமையாய் செய்திருக்கிறார். அந்த சில காரியங்களை உங்களிடத்துல நான் பகிர்ந்து கொள்ள போகிறேன். முதலாவது ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் அதுல 7வது வசனத்துல நான் அப்படியே வாசிக்கிறேன். தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார். மனுஷன் ஜீவ ஆத்மா வானான். அல்லேலூயா. மனுஷன் எப்படி படைக்கிறார் ஆண்டவர்? பெரிய ஏதோ தங்கத்தை எடுத்து வைரத்தை எடுத்து அப்படி படைக்கல. சாதாரண ஒரு மண் எடுக்கிறாரு, அதுல ஒரு உருவத்தை அவருடைய சாயல் என்ன பண்றாரு? ஆதியாகமம் 1:26 சொல்றபடி அவருடைய சாயலின் படி மனிதன் என்ன செய்யறாரா? அழகா உருவாக்குறார். உருவாக்கிட்டு அவருடைய சுவாசத்தை என்ன பண்றாரு? ஊதுறார். ஊதின உடனே மனுஷன் ஜீவ ஆத்மா வானான். அல்லேலூயா. நம்ம யாருடைய சாயல்ல இருக்கிறோம்? தேவனுடைய சாயல். அப்பா எப்படி இருப்பாரோ அப்படிதான் நம்ம என்ன பண்றோம்? இருக்கிறோம். அவருடைய சாயல்ல அழகா நம்மை படைத்திருக்கிறார். இந்த பூமியில இப்ப பாத்தீங்கன்னா கடைசி காலத்துல வந்துட்டோம். அநேக தேசங்கள்ல பெரிய பெரிய ரோபோக்களை என்ன பண்றாங்க? தயாரிக்கிறாங்க. இந்த ரோபோக்களை தயாரிக்கிறதுக்கு எத்தனையோ கோடிக்கணக்கான அளவு பணங்களை செலவு செய்யறாங்க. எவ்வளவோ கோடிக்கணக்கான பொருட்களை உபயோகப்படுத்துகிறாங்க. அவ்வளவுதான் கஷ்டப்பட்டு ஒரு ரோபோ என்ன பண்றாங்க? உருவாக்குறாங்க. ஆண்டவர் நம்மை அழகாய் சாதாரண ஒரு மண்ணில் இருந்து நம்மை ஆண்டவர் என்ன செய்தாரு? உருவாக்கி இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில அநேக பெரிய பிரச்சனைகள் நம்முடைய சூழ்நிலைகள்ல வரலாம், அநேக போராட்டங்கள் நம்முடைய வாழ்க்கையில வரலாம், அநேக தேவைகள் நம்முடைய வாழ்க்கையில வரலாம். நீங்க நினைக்க வேண்டியது என்னன்னா, ஆண்டவர் இந்த பிரச்சனையை நிச்சயமாய் மாற்றி போட வல்லமை உடையவர். அல்லேலூயா. அல்லேலூயா. வேதம் சொல்லுது, இந்த பூமியில இருக்கிறவனை காட்டிலும் நமக்குள் இருக்கிற தேவன் எப்படிப்பட்டவரா? பெரியவர். எல்லாம் சொல்லுங்க சத்தமா. எனக்குள் இருக்கிறவர் பெரியவர். இந்த பூமியில அநேகர் இருப்பாங்க, அநேக பிசாசுகள் இருக்கும், அநேக பிரச்சனைகள் இருக்கும், அநேக போராட்டங்கள் இருக்கும், நம்ம தலையை வெட்டுகிறதை போல சூழ்நிலைகள் இருக்கும். ஆனா நம்ம ஒரு காரியத்தை அறியணும். அது என்னன்னா, கர்த்தர் என் வலது பக்கத்து நிழலாய் இருக்கிறார். அல்லேலூயா. சங்கீதம் 138:8 சொல்லுது, கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். வானத்தையும் பூமியையும் படைத்த கர்த்தராலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் சொல்லி வேதம் சொல்லுது. அப்போ தேவன் எப்படிப்பட்டவர்? அவர் வானத்தையும் பூமியையும் படைத்தவர். அதாவது நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர் என்கிற அறிவு நமக்குள்ள குறைவுபடுகிறதுனாலதான் நம்ம மனசு என்ன பண்ணுது? பல நேரங்களிலே சோர்ந்து போகும். முதலாவது நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை நம்ம என்ன பண்ணணும்? அறியணும். அல்லேலூயா. அல்லேலூயா. ஏசாயால கடைசி அதிகாரத்துல சொல்றாரு, வானம் எனது சிங்காசனம், பூமி எனது பாதப்படி. வானம் அவருடைய சிங்காசனமா, அந்த இடத்துல சேர் போட்டு உட்கார்ந்தாருன்னா அவருடைய பாதம் எங்க இருக்கா? பூமி கிட்ட. அவ்வளவு பெரிய தேவன், அவ்வளவு மகத்துவம் உள்ள தேவனாய் ஆண்டவர் இருக்கிறார். அவ்வளவு பெரிய தேவனை தான் நம்ம என்ன பண்றோம்? அப்பா, பிதாவே என்று சொல்லி அழைக்கிறோம்.
அப்படிப்பட்ட ஒரு ஸ்லாக்கியத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். மோசேயின் காலத்துல பாத்தீங்கன்னா ஆண்டவர் மோசேக்கு சொன்னார், நான் இந்த சீனாய் மலையில இறங்கி வர போறேன், இறங்கி வந்து ஜனங்களோட கூட நான் பேச போறேன். ஆகவே நம் ஜனங்கள் எல்லாம் என்ன பண்ண 3 நாள் சுத்திகரித்து எந்த ஒரு அருவருப்பும் அவர்களுக்குள்ள இருக்கக்கூடாது, எந்த ஒரு பாவமும் இருக்கக்கூடாது. அந்த மலையில இறங்கி வரும் பொழுது ஒருவரும் அந்த மலையை என்ன பண்ணக்கூடாது, தொட்டிடக்கூடாது. ஒரு மிருகம் கூட அந்த மலையில வந்துடக்கூடாது, வந்தா செத்து போயிடுவாங்கன்னு சொல்லி ஆண்டவர் சொல்லி சீனாய் மலையில அவர் இறங்கி வந்தார். அல்லேலூயா. அந்த இடத்துல பாத்தீங்கன்னா வெறும் புகைக்காடா மாறி போயிடுச்சு. எல்லா ஜனங்களும் பயப்படுறாங்க. ஆண்டவருடைய சத்தம் கேக்குது. கேட்கும் பொழுது ஜனங்கள் என்ன பண்றாங்க, ஐயோ இந்த சத்தம் வேண்டாம், எங்களுக்கு பயமா இருக்கு, நாங்கள் மடிந்து போவோமே, மோசே நீர் எங்களோட கூட பேசுங்க, ஆண்டவர் எங்களோட கூட பேச வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொல்லுகிற அளவுக்கு ஆண்டவருடைய வல்லமை அவ்வளவு பெரியதா இருந்தது. அல்லேலூயா. அவருடைய பேச்சை மீறி அநேகர் மலையை தொட்டாங்க, அநேக மிருகங்கள் மலை கிட்ட போச்சு, எல்லாம் என்ன பண்ணுச்சு, செத்து போயிடுச்சு. அவ்வளவு வல்லமையுடைய தேவன் நாம் ஆராதிக்கிற நம்முடைய தேவன். அல்லேலூயா. எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? ஆமென். அந்த தேவன் என்ன சொல்றாரு, மகனே மகளே நான் உன்னோட கூட இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. நாம தான் என்ன பண்றோம், சூழ்நிலைகளை பார்த்து ஆண்டவரை மறந்து போயிடும். அவ்வளவு வல்லமையுடைய தேவன், அவ்வளவு மகத்துவம் உடைய தேவன் அவர் என்ன செய்தார் தெரியுமா, மலையை தொட்டா என்ன பண்ணுவாங்க, செத்து போயிடுவாங்க. அப்படிப்பட்ட பவர்ஃபுல்லான தேவன் ஒரு விபச்சார ஸ்திரீ என்ன பண்றா, ஆண்டவருடைய பாதத்தை போய் தொடுறா. அந்த இடத்துல அவன் செத்துட்டான்னு போட்டிருக்கா, சாகவே இல்ல. எவ்வளவு பெரிய ஆச்சரியம் பாருங்க. மலையை தொட்டா செத்து போயிடுவாங்க. அவ்வளவு பவர்ஃபுல்லான காட் நமக்காக இந்த பூமியில மனிதனாய் அவதரித்து தன்னுடைய மகிமையெல்லாம் முழு மகிமையோடு இறங்கி வந்தா என்ன ஆயிடும், எரிஞ்சு சாம்பலா போயிடும். சூரியனை யாராவது பார்க்க முடியுமா, கிட்ட போய் என்ன ஆயிடும், செத்து போயிடும். சூரியனை பார்த்தாலே நமக்கு செத்து போயிடுவோம்னா, சூரியனை படைத்தவர், ஒளியை வஸ்திரமாய் தரித்திருக்கிறவர், அவர் எவ்வளவு ஒரு பவர்ஃபுல்லா இருப்பார் யோசித்து பாருங்க. பேர்பட்ட தேவன் அதே மகிமையோட நம்ம பக்கத்துல இறங்கி வந்தா நம்மள என்ன ஆயிடுவோம், ஒசிங்கி போயிடுவோம். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ஒசிங்கி போயிடுவோம். அல்லேலூயா. ஆகவே ஆண்டவர் என்ன செய்தார், தன்னுடைய எல்லா மகிமையையும் குறைத்து மண்ணிலே மனிதனை போல அவர் என்ன பண்றாரு, இந்த பூமியிலே மனிதனாய் அவதரித்து வரார். அல்லேலூயா. இன்னொரு காரியத்தை யோசித்து பாருங்க. வேதம் சொல்லுது, இயேசு கிறிஸ்து யாரா, பிதாவுக்கு முதல் பேரான ஒரே பேரான குமாரன். என்ன சொல்லுது வேதம், ஒரே பேரான குமாரன், ஒரே ஒரு குமாரன் தான் பிதாவுக்கு. வீட்டுல எடுத்துக்க, உங்களுக்கு வந்து 2 பசங்க இருக்காங்க, அண்ணனுக்கு தான் எல்லாம் சொத்துன்னு சொன்னா தம்பிக்கார என்ன பண்ணுவான், ஒத்துப்பானா? இல்ல நீங்க ஒத்துப்பீங்களா, உங்க அண்ணனுக்கு தான் சொத்து, இல்ல உங்க தம்பிக்கு தான் சொத்து உங்களுக்கு கிடையாதுன்னா ஒத்துக்க மாட்டோம், அப்படிதானே? ஆனா ஆண்டவர் பாருங்க, நான் முதல் பேரான குமாரனா இருக்கிறேன், நீங்க எல்லாம் அவருக்கு பின்னாடி 2, 3, 4 சொல்லி என்ன பண்றோம், நம்மலாம் இருக்கோம். நம்ம எல்லாருமே பிதாவுக்கு சொந்தக்காரங்க. எல்லாருமே நம்ம என்ன பண்ண போறோம், ஆளுகை செய்ய போறோம். எல்லாருமே ஆண்டவரோடு கூட நம்ம இருக்க போகிறோம். அவ்வளவு தூரம் நமக்காக ஆண்டவர் இறங்கி வந்திருப்பாருன்னா நம்ம எவ்வளவு விசேஷமானவங்க, எவ்வளவு மகிமையானவங்கன்றதை நம்ம என்ன பண்ணணும், அறிந்து கொள்ள வேண்டியது மிகவும் அவசியம். அல்லேலூயா. நல்ல சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. ஆண்டவர் பெரிய காரியத்துல செய்யல, சின்ன பலவீனமான ஒரு மண்ணை எடுத்து மனிதனை என்ன செய்யறாரு, உண்டாக்குறாரு. இன்னைக்கும் அறிவியல் ஆராய்ச்சியாளர்கள் மனுஷனை முழுசா ஆராய்ச்சி பண்றாங்க. மண்ணுக்குரிய காரியங்கள் தான் 70-75% மனுஷனுடைய உடம்புல இருக்கு. மண்ணுல என்னென்னலாம் இருக்குமோ அதுதான் மனுஷனுடைய சரீரத்துல இருக்கின்றத ஆராய்ச்சியாளர்கள் என்ன பண்ணிருக்காங்க, நிரூபிச்சிருக்கிறாங்க. அல்லேலூயா. ஆனா இந்த மண்ணான நம்மை ஆண்டவர் என்ன பண்றாரு, மகிமையாய் நடத்துறாரு. அழகா எழுந்து பல்லு வளைக்கி குளிச்சுட்டு அழகா ட்ரெஸ் போட்டு சென்ட் அடிச்சுட்டு மேக்கப் போட்டு என்ன பண்றோம், அழகா வரோம். ஆண்டவர் கொடுத்த கிருபை. அல்லேலூயா. அப்படிப்பட்ட மனிதர்களா ஆண்டவர் நம்மை வைத்திருக்கிறார். அது மாத்திரம் இல்ல, இந்த பூமியில மனிதர்கள் வாழ்ந்து கொண்டிருந்த பொழுது அவர்கள் வனாந்தர பாதையில போகும் பொழுது ஆண்டவர் என்ன செய்தார் தெரியுமா, தேவ தூதர்கள் சாப்பிடுகிற உணவை அவர்களுக்கு தந்தார். சங்கீதம் 78ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்க. சங்கீதம் 78:23 வாசிங்க. அவர் உயரத்தில் உள்ள மேகங்களுக்கு கட்டளையிட்டு வானத்தின் கதவுகளை திறந்து மன்னாவை அவர்களுக்கு ஆகாரமாக வருஷிக்க பண்ணி வானத்தின் தானியத்தை அவர்களுக்கு கொடுத்தார்.
அடுத்த வசனம். தூதர்களின் அப்பத்தை மனுஷன் சாப்பிட்டான், அவர்களுக்கு ஆகாரத்தை பூரணமாய் அனுப்பினார். அல்லேலூயா, அல்லேலூயா. வானத்தில் இருக்கிற தேவ தூதர்கள் சாப்பிடுகிற உணவை ஆண்டவர் என்ன பண்றாரு? மனிதர்களாகிய நமக்கு தந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. மண்ணை பிசைந்து மனிதனை படைப்பது லேசான காரியம். மண்ணை பிசைந்து மனிதனை படைப்பது லேசான காரியம். மண்ணான மனிதனுக்கு மண்ணாவில் தருவது லேசான காரியம். மண்ணான மனிதனுக்கு மண்ணாவில் தருவது லேசான காரியம். உமக்கு லேசான காரியம். லேசான காரியம். அவர் தேவ தூதருக்கு கொடுக்கிற உணவை நமக்கு கொடுக்கிறது அவருக்கு லேசான காரியம். ஆமென், அல்லேலூயா. நீங்க என்ன பண்றோம்? ஆண்டவரே, எனக்கு வீடு இல்லையே, வாசல் இல்லையே, நாளைக்கு நான் என்னத்தை சாப்பிடுவேன், என்னத்தை உடுத்துவேன் அப்படின்னு சொல்லி நாளைக்காக நம்ம என்ன பண்றோம்? கவலைப்பட்டு கொண்டு இருக்கிறோம். என் பிள்ளைங்களுக்கு எப்படி நான் திருமணத்தை செய்வேன், என் வாழ்க்கையில எப்படி ஆசீர்வதிக்கப்பட்டு இருப்பேன், என் வாழ்க்கையில இந்த காரியங்கள் எப்படி எனக்கு நடக்கும், எப்படி எனக்கு வேலை கிடைக்கும்னு சொல்லி திகைத்து கொண்டே இருக்கிறோம். எனக்கு தெரிந்த ஒரு பிலிவர் கூட அவன் சர்ச்சில் இருந்தேன். அந்த சர்ச்சில் ஒரு விசுவாசி இருந்தார். என் பொண்ணுக்கு கல்யாணம் ஆகலேன்னு சொல்லி நொந்து நூடலா போயிடுவார். எப்படி போயிடுவாரு? நொந்து நூடுல்ஸ் போல அவ்வளோ நொந்து நொந்து போவார். என்ன ஆண்டவர் செய்யலே. நான் சொன்னேன், ஆண்டவர் உங்களுக்கு நிச்சயமாய் தருவார், அவருடைய டைம் என்ன பண்ணணும், வரணும். அவருடைய வேலை வரும் பொழுது நிச்சயமாய் தருவார்னு சொன்னேன். போன மாசத்துல அவங்களுக்கு நிச்சயதார்த்தம் முடிஞ்சது. அல்லேலூயா. பார்த்தோன்னே அவங்களுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம். ஆண்டவர் எங்க வாழ்க்கையில அற்புதத்தை செய்தார் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்பட்டாங்க. நீங்க வேதத்துல பாத்தீங்கன்னா ஆண்டவர் ஒரு கல்யாண வீட்டுக்கு போறார். அங்க போன உடனே அந்த வீட்டுல என்ன ஆச்சு? ஒரு குறைவு இருந்தது. என்ன குறைவு? திராட்சரசம் குறைவுபட்டுச்சு. இப்போ அந்த இடத்துல மரியாளின் இடத்துல வந்து சொல்றாங்க, இந்த மாதிரி திராட்சரசம் குறைவுபட்டுச்சுமா, நீங்க என்ன பண்ணுங்க, இது எப்படியாவது இயேசுப்பாட்ட சொல்லுங்கன்னு சொன்ன உடனே அவங்க இயேசு கிட்ட வந்து என்ன பண்றாங்க, சொல்லுறாங்க. சொன்ன உடனே இயேசு மரியாதை பார்த்து சொல்றாரு, ஸ்திரியே, உனக்கும் எனக்கும் என்ன இன்னும் என் வேலை வரல அப்படின்னு சொல்லிட்டு சொல்ற. சொன்ன உடனே அந்த அம்மா சொல்றாங்க வேலைக்காரங்களை பார்த்தப்பா, அவர் சொல்லிட்டாரு, அவர் என்ன சொல்றாரோ அதுபடி செய்யுங்க. சொன்ன உடனே பாருங்க, அந்த இடத்துல மரியாள் கடந்து போறாங்க, அவர்கிட்ட பேசிட்டு உடனே ஆண்டவருடைய வேலை வந்துடுச்சு. அல்லேலூயா. உடனே ஆண்டவர் சொல்றாரு, கச்சாடிகளை எடுத்து வைங்க, அதுல தண்ணியை நிரப்புங்க, கொண்டு போய் பந்தி விசாரிப்புக்காரன் இடத்துல கொடுங்க அப்படின்னு சொல்றாரு. சொன்ன உடனே வேலைக்காரங்க என்ன பண்ணல, இருந்தாலும் தண்ணியை கொண்டுட்டு போய் வைக்க சொல்றாரு. அந்த கச்சாடி எதுக்கு வைப்பாங்கன்னா, அந்த காலத்துல யூதர்கள் எல்லாம் எங்க போனாலும் அவங்க என்ன பண்ணுவாங்க, காலை கழுவிட்டு தான் உள்ள போவோம். இன்னைக்கு நம்ம கொரோனா காலம் என்ன பண்றோம், எங்க போனாலும் கை காலை கழுவிட்டு போவோம். அது மாதிரி யூத வழக்கத்துல அவங்க எங்க ஒரு ஃபங்க்ஷனுக்கு போனாலும் என்ன பண்ணுவாங்க, காலை கழுவிட்டு போவோம். கால் கழுவுறதுக்காக ஊத்தி வச்ச ஒரு கச்சாடி தான் அது. அந்த சாடியில தண்ணியை நிரப்பி என்ன பண்றாரு, எடுத்துட்டு போய் எல்லாருக்கும் கொடுங்கன்னு சொல்றாரு. சொன்ன உடனே அவங்களும் அப்படியே என்ன பண்றாங்க, கீழ்ப்படிந்து போய் பந்தி விசாரிப்பு காரணத்துல கொடுக்குறாங்க. அந்த திராட்சை ரசத்தை தண்ணீர் என்னவா மாறிடுச்சு, திராட்சை ரசமாய் மாறிடுச்சு. அந்த திராட்சை ரசத்தை சாப்பிட்டவங்க சொல்றாங்க, எப்பா எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, ஃபர்ஸ்ட் நல்ல டேஸ்டான இதை கொடுப்பாங்க, அடுத்து என்ன பண்ணுவாங்க, நம்ம வீட்டுல என்ன பண்ணுவோம், கெஸ்ட் யாராவது வராங்க, ஏதோ ஒரு ப்ரேயர் மீட்டிங்க, ஜூஸோ இல்லை பாயாசமோ போடுறீங்க, ஃபர்ஸ்ட் பாயாசம் எப்படி இருக்கும், செம்ம திக்னஸா இருக்கும். பாயாசம் கம்மியாகிற மாதிரி இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவாங்க, லாஸ்டா சாப்பிட்றவங்களுக்கு தண்ணியை கலந்து சூடு பண்ணி கொடுத்துருவோம். அல்லேலூயா. சத்தத்தையே காணுமே. அல்லேலூயா. ஆனா அவனுக்குள்ள மிகுந்த ஆச்சரியம் என்னன்னா, கடைசி வரைக்கும் இந்த ருசியுள்ள ஃபர்ஸ்ட் சாப்பிட்டதை விட இப்ப ருசி ஜாஸ்தியா இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாரும் ஆச்சரியப்படுற அளவுக்கு ஆண்டவர் அற்புதத்தை அந்த இடத்துல செய்தார். அல்லேலூயா. அல்லேலூயா. இப்ப அந்த சம்பவத்துல பாத்தீங்கன்னா ஆண்டவருடைய வேலை எப்ப வந்தது, இமிடியேட்டா வந்தது. ஏன், கல்யாணம் முடிஞ்சு மறுநாள் வர வச்சா என்ன ஆகாது, யாரும் சாப்பிட முடியாது. அப்போ அந்த நேரத்துல அவர் என்ன பண்ணிதான் ஆகணும், உடனே செஞ்சுதான் ஆகணும். ஆனா
இதே இன்னொரு சம்பவத்தை பாருங்க. லாசரு என்று சொல்லி ஒரு மனிதன் இருந்தான். அவன் வியாதியா இருக்கும் பொழுதே அவனுடைய அக்காங்க என்ன பண்றாங்க, இயேசுவின் இடத்துல போய் இதை அறிவிங்க அப்படின்னு சொல்றாங்க. எல்லாரும் போய் இயேசுவின் இடத்துல அறிவிக்கிறாங்க. இயேசு என்ன சொல்றாரு, இன்னும் 2 நாள் ஊழியம் செய்ய போலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு, அவனை போய் பார்க்கல, திரும்ப என்ன பண்றாரு, ஊழியத்துக்கு போறாரு. ஏன்னா அவருக்கு ஒரு காரியம் தெரியும், இது வியாதிக்கு எதுவா இல்ல, தேவனுடைய நாம மகிமைக்காக இருக்கிறது என்பது இயேசுவுக்கு தெரியும். உடனே வந்து அவர் அற்புதத்தை செய்திருந்தாருன்னா அது பெரிய ஒரு சாட்சியா இருந்திருக்காரு. இன்னைக்கு நானும் என்ன பண்ண மாட்டோம், மத்தியில் அதை பெருசா பேச மாட்டேன். ஆகவே அந்த இடத்துல ஆண்டவர் அற்புதத்தை செய்யல. 4 நாள் ஆயிடுச்சு, அவன் செத்து போயிட்டான். அவனை எடுத்துட்டு போய் அடக்கம் பண்ணியும் 4 நாள் ஆயிடுச்சு. அப்பதான் இயேசு என்ன பண்றாரு, அந்த இடத்துல வந்த உடனே இயேசு வரான்னு சொல்லி முதலாவது வந்து பாத்தீங்கன்னா மார்த்தாள் கிட்ட சொல்லிட்டாங்க. மார்த்தாள் ஓடி போய் இயேசு பாட்டு, ஆண்டவரே நீர் இங்க இருந்திருந்தீர் ஆனால் என் சகோதரன் மரிச்சிருக்க மாட்டானே அப்படின்னு சொல்லி கலங்கி கொண்டு இருக்கிறான். வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா மரியாள் அழுதுட்டு இருக்காங்க. எல்லாரும் ஆறுதல் படுத்திட்டு இருக்காங்க. மரியாள் கிட்டத்தே சொல்லிட்டாங்க இயேசு வந்திருக்காங்க. இயேசு பார்க்க அவங்களும் என்ன பண்றாங்க, வெளியில வந்து கலங்கி தவிக்கிறான். வேதம் சொல்லுது இயேசு அந்த இடத்துல கண்ணீர் விட்டார். இயேசு அந்த இடத்துல கண்ணீர் விட்டார். அவர் தேவன், இந்த பூமியில மனுஷனா இருந்தாரு. அவர் கண்ணீர் விடணும்னு ஏதாவது அவசியம் இருக்கா? இல்ல. ஆனா அவர் என்ன பண்ணாரு, லாசருவுக்காக கண்ணீர் விட்டார். அதுக்கு அடுத்த வசனத்துல சொல்றாங்க, அவர் இவனை எவ்வளவாய் நேசித்தார்னு ஜனங்கள் என்ன பண்றாங்க, ஆச்சரியப்படத்தக்கதா அவர் அவர்களை நேசித்தார். ஆனாலும் அவர் என்ன பண்ணல, நேசித்தவனா இருந்தாலும் சீக்கிரமா அவர் வரவில்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் சொல்றாரு, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீ விசுவாசிச்சனா உன் வாழ்க்கையில எந்த சூழ்நிலை வந்தாலும் தேவனுடைய மகிமையை காண்பாய். அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, அந்த கல்லை என்ன பண்ணுங்க, புரட்டி போடு. புரட்டி போடுன்னு சொன்ன உடனே எல்லாரும் சொல்றாங்க, 4 நாள் ஆச்சு, கல்லை புரட்டி போட்டா நாருமே அப்படின்னு சொல்லி சொல்றான். இருந்தாலும் ஆண்டவர் கல்லை புரட்டி போடுதுன்னு சொன்ன உடனே அவங்க கல்லை புரட்டி போட்டாங்க. ஆண்டவர் என்ன பண்ண தெரியுமா, லாசருவே வெளியே வா என்று சொன்ன உடனே அவனுடைய கட்டுகள்லாம் கலண்டு போல கட்டுகளோட வந்து என்ன பண்றான், வெளியில வந்து அப்படியே மேஜிக் பண்ண மாதிரி வெளியில வந்து நிக்கிறான். அல்லேலூயா. அதுக்கப்புறம் அவனை கட்ட வைத்து விடுங்கன்னு சொல்லி சொல்றாரு. அவன் உயிரோடு வெளியில வந்தான். அல்லேலூயா. 4 நாள் ஆனதுதான். எல்லாரும் ஆச்சரியமா பார்த்தாங்க தான், இவன் மச்சிட்டான், இப்ப கல்லறை திறந்தா நாருமேன்னு சொன்னாங்க தான். ஆனா ஆண்டவர் நினைச்சாருன்னா அது எவ்வளவு பெரிய காரியமா இருந்தாலும் அவருக்கு லேசான காரியம். இன்னைக்கு லாசருடைய கதை எவ்வளவு பெரிய சரித்திரம்னு யோசிச்சு பாருங்க. அல்லேலூயா. அப்படிப்பட்ட தேவன் அவர் நம்முடைய வாழ்க்கையில சில வேளைகளை என்ன பண்ணுவாரு, சிலர் வந்து சாட்சி சொல்லுவாங்க, ஆண்டவர் நான் ஜெபம் பண்ணேன், அடுத்த மணி நேரத்துல எனக்கு அற்புதத்தை செய்தார் அப்படின்னு சொல்லுவாங்க. சிலர் சொல்லுவாங்க, நான் 15 வருஷமா ஜெபம் பண்ணுறது, ஆண்டவர் எனக்கு அற்புதத்தை செய்தார் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இதுல என்ன விஷயம்னா, அவருடைய நேரம், அவருடைய வேலை எப்பொழுது வருதோ அப்போ உங்களுடைய காரியம் நிறைவேறும். எல்லாம் கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? கற்றாழி போலே கற்பாறை போலே கடல் மேல் நடப்பது லேசான காரியம். கற்பாறை போலே கடல் மேல் நடப்பது லேசான காரியம். கற்றாழி நீரை கனிரத்தமாகுது லேசான காரியம். கற்றாழி நீரை கனிரத்தமாகுது லேசான காரியம். உமக்கு லேசான காரியம். ஒரு கடல் மேல நடக்கவும் அவரால் கூடும், கச்சாடியில் இருக்கிற நீரை கனிரசமாய் மாற்றவும் நம் ஆண்டவரால் முடியும். பிரியமானவர்களே, அல்லேலூயா. எத்தனை பேருக்குள்ள ஒரு நம்பிக்கை வந்திருக்குன்னு சொல்ல முடியும்? சத்தமே காணுமே. அல்லேலூயா, அல்லேலூயா. வேதத்தில் சொல்லியிருக்கு, ரோமர் 8ஆம் அதிகாரத்துல 28 நினைக்கிறேன், சகலமும் அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும், சில காரியங்கள்னு போட்டிருக்கா இல்ல பல காரியங்கள்னு போட்டிருக்கா, சகலமும்
நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. அவரிடத்துல அன்பு கூறுகிறதற்காக நம்ம என்ன பண்ணிருக்கிறாரு? அழைத்திருக்கிறார். அல்லேலூயா. அவரிடத்துல அன்பு கூறுகிற நமக்கு சகலமும் எப்படிதான் நடக்கும்? நன்மைக்கு ஏதுவாக நடக்கும். நம்முடைய வாழ்க்கையில தீமைகளே வந்தாலும் சரி, அதை ஆண்டவர் என்ன செய்வாரு? நன்மைக்காக தான் அனுமதிச்சிருப்பார். அப்படின்னு எத்தனை பேர் நம்ப போறீங்க? நம்ம வேதத்தில் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், உங்கள் தலைகளில் உள்ள மயிர்கள் எல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது, ஒன்றாயிலும் அவருடைய சித்தத்தின்படி அல்லாமல் கீழே விழா. அல்லேலூயா. அப்போ அவ்வளவு தூரம் ஆண்டவர் நம்ம என்ன பண்ணியிருக்கிறாரு? அறிஞ்சு வச்சு இருக்கிறார். நம்ம ஒரு வாழ்க்கையில நம்ம ஜெபிக்கிறோம். சில நேரத்துல நம்முடைய ஜெபம் கேளாதபடி இருந்தாலும் ஆண்டவர் என்ன செய்வார்? அது ஒரு நன்மைக்காக தான் வச்சிருப்பார். அது நமக்கு சில காரியங்கள் நம்ம என்ன பண்ணுவோம், கொஞ்ச நாள் போனதுக்கு அப்புறம் தான் நமக்கு ஆண்டவர் இதை அனுமதிக்காதது நமக்கு நல்லது அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணிருப்போம், யோசிச்சு பார்த்திருப்போம். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் நமக்கு எல்லாவற்றையும் செய்ய அவர் போதுமானவராய் இருக்கிறார். அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்க எகிப்துல என்ன பண்ணாங்க? 430 வருஷம் கஷ்டப்பட்டாங்க. ஆண்டவர் அவங்க சத்தத்தை கேட்கவே இல்லை. 430 வருஷம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் அவர்களுடைய கூக்குரல் தேவனுடைய சமூகத்தை எட்டினது அப்படின்னு சொல்லி வேதத்துல சொல்லப்பட்டிருக்கு. பார்வோன் ராஜா அவன் அனுப்பவே மாட்டேன்னு சொல்லிட்டாங்க ஜனங்களை. 10 வாதைகளை அந்த தேசத்துக்கு என்ன பண்றாரு? ஆண்டவர் அனுப்பி அவனை பயமுறுத்தி இஸ்ரவேல் ஜனங்களை கொண்டு வர, இவன் திரும்பவும் இஸ்ரவேல் ஜனத்துக்கு இடையூறா இருப்பான்னு சொல்லி எகிப்துல இருக்கிற எல்லா சேனைகளையும் பார்வோன் சேனைகளையும் அழிக்கணும்னு சொல்லி ஆண்டவர் ஒரு பிளான் போட்டு என்ன பண்றாரு? திரும்பவும் இஸ்ரவேல் ஜனங்களை துரத்தி கொண்டு வரும்படி அவங்களுக்கு என்ன பண்றாரு? அவங்களுடைய இருதயத்தை ஏவினார். அல்லேலூயா, அல்லேலூயா. யோசிச்சு பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்துல இருந்து கூட்டு வந்தது யாரு? ஆண்டவர். சொல்லுங்க, யாரு? ஆண்டவர். பார்வோன் ஜனங்களை திரும்பவும் இஸ்ரவேலை துரத்திட்டு வர வைக்கிறது யாரு? ஆண்டவர். அப்ப நான் இஸ்ரவேல் ஜனங்க என்ன யோசிச்சிருப்பாங்க? ஆண்டவரை குறித்து கலக்கம் அடைஞ்சிருப்பாங்க, திகைத்து போயிருப்பாங்க, குழம்பி இருப்பாங்க. என்ன ஆண்டவர் தானே கொண்டு வந்தாரு, இப்ப நம்மளை கொலை செய்யறதுக்காக இத்தனை பேர் வந்துட்டு இருக்காங்களே, நம்ம ஒழுங்கா எகிப்திலேயே இருந்திருக்கலாமே, அடிமைகளாமே இருந்திருக்கலாமேன்னு சொல்லி எல்லாரும் முறுமுறுத்து புலம்பிக் கொண்டே இருந்தாங்க. ஆனா அங்க ஆண்டவருடைய நோக்கம் என்னவா இருந்தது? இந்த பார்வோன் தேசத்து ஜனங்களை முழுமையா நான் என்ன பண்ணணும், அழிக்கணும்ன்றதுதான் ஆண்டவருடைய திட்டமா இருந்தது. அப்போ போறாங்க, போகும்பொழுது எதிரில் ஒரு கடல் வருது. என்னது? செங்கடல். என்ன வருது? செங்கடல். பெரிய பெரும் கடல். அவங்க இன்னும் சோர்ந்து போயிட்டாங்க. பின்னாடி ஒரு பக்கம் துரத்திட்டு வராங்க, முன்னாடி கடல் இருக்கு, அதுவும் பெருங்கடல் இருக்கு. இந்த கடலை நான் எப்படி கலந்து போறதுன்னு சொல்லி அவங்க என்ன பண்றாங்க? ஜெபிக்கிறாங்க. எல்லாரும் மோசே கிட்ட வந்து டார்ச்சர் பண்றாங்க. சபைகள்ல ஒரு 50 பேர் இருந்தாலே பாஸ்டரால என்ன பண்ண முடியல, சமாளிக்க முடியல. 6 லட்சம் பேர் தான் மோசே எவ்வளவு கஷ்டப்பட்டு அவ்வளவு பேரை வந்து என்ன பண்றாங்க? டார்ச்சர் பண்றாங்க. அப்ப ஆண்டவர் கிட்ட அவன் ஜெபம் பண்ணும்பொழுது, ஜனங்கள் முறுமுறுக்கிறாங்கன்னு சொல்லி ஆண்டவர் இடத்துல ஜெபம் பண்ணும் பொழுது ஆண்டவர் சொல்றாரு, இன்னும் என்ன என்கிட்ட கேட்டுட்டு இருக்க, உன் போல என்ன பண்ணு, அந்த கடலுக்கு நேராய் மீட்டு அப்படின்னு சொன்ன உடனே செங்கடல் 2ஆய் பிளந்து போயிடுச்சு. அல்லேலூயா. தரையில கீழ் காற்றெல்லாம் வர பண்ணி அந்த சேறு சகதியா இல்லாம என்ன பண்றாரு? தரையெல்லாம் காய வைக்கிறாரு. அவங்க அழகா இந்த மாதிரி டைல்ஸ் போட்ட ஒரு ரோடு போல என்ன பண்றாங்க? போறாங்க. இந்த பக்கம் தண்ணி, இந்த பக்கம் தண்ணி. அவனுக்கு எப்படி இருக்கு? செவரு போல இருக்கு. அவங்க மேல வந்து விழமாட்டுது. அழகா கடந்து போயிட்டே இருக்கிறாங்க. அந்த சம்பவத்துல பாருங்க, பார்வோன் ஜனங்கள் வந்துட்டாங்க, இஸ்ரவேல் ஜனங்கள் பாதி தூரம் போயிட்டு இருக்கிறாங்க. பார்வோன் ஜனங்க எல்லாம் முழு ஜனங்களும் என்ன பண்றாங்க? கடலுக்குள்ள வந்துட்டாங்க. இஸ்ரவேல் ஜனங்க முழு ஜனங்களும் வெளியில போயிட்டாங்க. உடனே ஆண்டவர் என்ன பண்றாரு? கடலை திரும்ப மூட செய்து எல்லா பார்வோன் சேனைகளையும் ஆண்டவர் என்ன செய்தார்? அழித்து போட்டார். இஸ்ரவேல் எல்லாரும் என்ன பண்ண? பாதுகாத்தார். எல்லாம் கரங்களை தட்டி ஆண்டவர் மேம்படுத்தினார். கரெக்டான டைம் பாருங்க, கரெக்டா பார்வோன் ஜனங்கள் எல்லாம் உள்ள வந்துட்டாங்க, இஸ்ரவேல் எல்லாம் வெளில போயிட்டாங்க. ஆண்டவர் கடலை திரும்ப வந்து மூடிக்கொள்ளும்படி கட்டளையிட்டு எல்லாரையும் அழைச்சு போட்டாங்க. இப்ப இஸ்ரவேல் தேடினாலும் அவர்களுக்கு விரோதமான எதிரிகள் இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. வேதம் சொல்லுது, உங்களுக்கு விரோதமாய் எத்தனை வழியா வருவாங்களா? 7 வழியா வருவாங்களா? ஒரு வழியாய் வருவார்கள். அவங்க எத்தனை வழியா ஓடி போவாங்களா? 7 வழியில ஓடி போவாங்க. உங்களுக்கு விரோதமா ஒரு மனுஷன் எழும்பி வரானா, நீங்க அவன் கூட போய் சண்டை செய்யாதீங்க, சோர்ந்து போகாதீங்க, முட்டி போட்டு ஜெபம் பண்ணு. மோசே ராஜசேகர் சொல்றாரு, முட்டி போட்டு ஜெபிச்சானுன்னா முதுக காட்டி
ஓடிடுவேன். ஆசா தேவனை நோக்கி ஜெபம் பண்ணா. எத்தியோப்பியர்கள் அனைவரும் என்ன பண்ணாங்க? ஓடி போனாங்க. அல்லேலூயா. விரோதமா எவ்வளவு பெரிய எதிரிகள் வந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய பாவங்கள் வந்தாலும் சரி, ஆண்டவர் உங்களை பாதுகாக்க வல்லமையுடையவராய் இருக்கிறார். அல்லேலூயா. பெருமழை பெய்தும் பேழையை காப்பது லேசான காரியம். பெருமழை பெய்தும் பேழையை காப்பது லேசான காரியம். கடல் இழந்து பாதையை வருவது லேசான காரியம். கடல் இழந்து பாதையை வருவது லேசான காரியம். உமக்கு லேசான காரியம். லேசான காரியம். பெருங்கடலை கடக்கணும்னா கூட ஆண்டவருக்கு எப்படிப்பட்டது? லேசான காரியம். அல்லேலூயா. இருதயத்துல கை வைத்து சொல்லுங்களேன், இருதயமே, நான் சொல்றதை சொல்லுங்க, இருதயமே, என் ஆத்துமாவே, நீ ஏன் கலங்கி திகைக்கிறாய்? வானத்தையும் பூமியையும் படைத்த கர்த்தரே உன்னோடு கூட இருக்கிறார். உனக்கு உதவி செய்வது அவருக்கு லேசான காரியம். வாழ்க்கையில வேலையை தருவது அவருக்கு லேசான காரியம். வாழ்க்கையில திருமணத்தை தருவது அவருக்கு லேசான காரியம். வாழ்க்கையில பிள்ளைகளை தருகிறது அவருக்கு லேசான காரியம். வாழ்க்கையில எது வேண்டுமானாலும் தருகிறதுக்கு அவர் லேசானவராக இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இந்த பூமியில நம்ம படைச்சதுக்கு அப்புறம் ஒவ்வொரு காரியத்துக்கும் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணணுமா? ஆண்டவரே, இந்த பூமியில எங்களுக்கு கடந்து செல்கிறதுக்கு ஒரு பைக் வேணும், இந்த பூமியில சாப்பிட்றதுக்கு எங்களுக்கு சாப்பாடு வேணும், இந்த பூமியில எங்களுக்கு உடுத்திக்கிறதுக்கு ட்ரெஸ் வேணும்னு சொல்லி நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்டோமா? இல்ல. அவரே என்ன பண்றாரு? நம்ம பாவம் செய்த உடனே, ஜனங்கள் வெக்கப்பட்டு போன உடனே என்ன பண்றாரு? இந்த இடத்திலேயே ஒரு பலி செலுத்தி தோளுடைய என்ன பண்றாரு? ஏதேனிலேயே உருவாக்கி அவர்களுக்கு தோளுடையை உடுத்தின தெய்வம். அல்லேலூயா. அல்லேலூயா. ஜனங்கள் வனாந்தரத்துல போகும் பொழுது, பசித்த பொழுது அவங்களுக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, இந்த மன்னாவே நாங்க ஆண்டவர் கொடுத்தது தேவதூதர்களுக்கே கொடுத்த உணவை கொடுத்தாரு. அவங்களுக்கு என்ன பண்ணல? அது பிடிக்கல. நாங்க அங்க இருந்தா இஞ்சி சாப்பிட்டுருப்போம், பூண்டு சாப்பிட்டுருப்போம், நல்ல சிக்கனை சாப்பிட்டுருப்போம்னு சொல்லி ஆசைப்பட்டு அதுக்கு கூட என்ன பண்றாங்க ஜனங்க? முறுமுறுத்தான். நீங்க நல்லா தின்னு போர் அடிச்சு போற அளவுக்கு சாப்பிட்டு சொல்லி என்ன பண்றாரு ஆண்டவர்? திரளான காடைகளை என்ன செய்தாரு? வரவழைத்தார். அல்லேலூயா. வெறி பிடிச்சி சாப்பிட்டு என்ன பண்ணாங்க? சில பேர் வாந்தி எடுத்து செத்து போனாங்க. இப்போ ஆண்டவருக்கு தெரியும். அல்லேலூயா. உங்க வாழ்க்கை ஆண்டவருக்கு தெரியும். உங்களுடைய சூழ்நிலைகள் ஆண்டவருக்கு தெரியும். உங்களுடைய தேவைகள் இன்னதென்று அவர் தெரியும். எல்லாவற்றையும் அவர் அறிந்தவராய் இருக்கிறார். வேதம் சொல்லுது, நீங்கள் வேண்டிக் கொள்ளுகிறதற்கு முன்னமே இவைகள் உங்களுக்கு வேண்டும் என்று பரமபிதா என்ன பண்ணியிருக்கிறாராம்? அறிந்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது. காக்கைகளை கவனிச்சு பாருங்க, அவங்க என்ன பண்றது இல்ல, விதைக்கிறதும் இல்ல, அறுக்கிறதும் இல்ல, களஞ்சியத்துல போய் சேர்த்து வைக்கிறதும் இல்ல. ஒரு நாள் ஐயர் வீட்டுக்கு போனா என்ன கிடைக்கும்? இட்லி சாம்பார் கிடைக்கும். இன்னொரு நாள் வேற இடத்துக்கு போனா நல்ல கறி தொக்கு கிடைக்கும். அல்லேலூயா. அது ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் என்ன பண்றாரு? போஷிக்கிறார். ஆண்டவர் நம்மள கேட்கிறாரு, இதை காட்டிலும் நீங்களா என்ன பண்ணப்பட்டவங்க? விசேஷித்த மாணவர்கள் அல்லவா? நீங்க ஏன் நாளை குறித்து கவலைப்படுறீங்க? அதன் காலத்தை குறித்து அதை என்ன பண்ணட்டும், கவலைப்படணும்னு சொல்லி ஆண்டவர் சொல்றார். இப்போ ஆண்டவர் நமக்கு எல்லாவற்றையும் செய்ய போதுமானவராக இருக்கு. எல்லாம் எழுது.